போன வீடியோவில் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் அரேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸோ அந்த அரேஸில் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த எலமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பாயிண்டில் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி என் பாயிண்டில் அதே வந்து இன்பிட்வீன் அந்த நமக்கு எந்த இடத்துல நீடு இருக்கோ அந்த இடத்துல நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த மெத்தட் வந்து இங்கே இருக்குது, புஷ் அப்படின்ற ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து எதுக்குன்னா வந்து ஆடிங் எலமெண்ட் இன் லாஸ்ட், அதாவது அந்த எலமெண்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து புஷ் அப்படின்றது ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறது லாஸ்ட்டாக. ஸோ அந்த மெத்தட் பார்த்தோம். அதேமாதிரி வந்து அன்ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு மெத்தடு. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எலமெண்ட்டை ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம அதை ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணுறது. ஸோ ஸ்ப்ளைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல தேவையோ, எந்த இடத்துலேருந்து எத்தனாவது எலமெண்ட் தேவையோ அதை வந்து நம்ம குறிப்பிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து போன வீடியோவில் நம்ம வந்து அரேஸில் எப்படி எலமெண்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த எலமெண்ட்டை நமக்கு தேவையில்லாத எலமெண்ட்டை நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து ரிமூவ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இது என்ன மெத்தட் அப்படின்னா பாப். ஓகேவா? இது வந்து எண்டில் ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது என்ன மெத்தட்னா ஷிஃப்ட். இந்த இடத்துலேருந்து அன்ஷிஃப்ட் இருக்குது. இது வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பாயிண்டில் ஆட் பண்ணுறது. ஸோ இது ஷிஃப்ட்ன்றது ஸ்டார்ட் பாயிண்டில் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் வரும். மேலே வந்து புஷ், இங்கே பாப்பு. அதேமாதிரி அன்ஷிஃப்ட், இங்கே வந்து ஷிஃப்ட், அந்த மாதிரி தான் வரும். ஸோ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரிமூவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ் மெத்தட். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக நமக்கு எந்த இடத்துல எப்படி வேணுமோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இன் பிட் பி. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அரே வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லெட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு அரேக்குள்ளே 1 2 3 அப்படின்ட்டு ஒரு 5 வரைக்கும் கொடுக்குறேன். ஓகேவா? 3 4 5. ஓகே. இப்போது நான் வந்து நம்பர்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளில் வந்து நம்ம ஒரு அரே வந்து நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இந்த நம்பருக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 0 இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ். 0 1 2 3 4. ஓகேவா? நமக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 4 இண்டெக்ஸ் இருக்குது. ஆனால் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 5 லென்த்து. 1 2 3 4 5. இதுதான் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம்ல. ஸோ இந்த அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டில் இந்த லாஸ்ட் எலமெண்ட் எனக்கு வேண்டாம், இந்த 5 அப்படின்ற எலமெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா அந்த வேரியபிளை இங்கே யூஸ் பண்ணணும். நம்பர்ஸ் டாட் நேம் என்ன மெத்தட் சொன்னால் பாப். ஓகேவா? பாப் மெத்தடை வெறும் நான் ஒன்ஸ் நம்ம கால் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட்டு வரும். ஓகேவா? நம்பர்ஸ் லாக் பண்ணிட்டேன். சூப்பர். இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. என்ன வந்திருக்கு? 1 2 3 4. 5 வந்து வராது. ஏன் அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்? பாப் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். இது என்ன ஒர்க் ஆகுனா அந்த அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட்டை நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அதே அரேயை வந்து நமக்கு அடுத்ததாக வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து பாப் அப்படின்றது நம்ம அரேக்குள்ளே லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. இதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாப் அப்படின்ற இடத்துல நான் ஷிஃப்ட்டுன்னு யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் அதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து நல்லா புரியும். ஏன்னா பாப் அப்படின்றது லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம். ஸோ ஷிஃப்ட் அப்படின்றது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். இப்போது நான் இதை சேவ் பண்ணனா எனக்கு வந்து 1 அப்படின்ட்டு வராது, 2ல் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 3 4 5 அப்படின்ட்டு வரும். ஸோ இது வருதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகே, வருது. 2 0 இண்டெக்ஸில் 2 இருக்குது, 3 4 5. ஆனால் 1 வராது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஷிஃப்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த அரேக்குள்ளே ஃபஸ்ட் எலமெண்ட்டை அது ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போது இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். numbers dot splice. இதுக்குள்ளே வந்து 2 பேராமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா எங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது. செகண்ட் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா எத்தனை டெலீட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து அது கொடுக்கணும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து 0 இண்டெக்ஸ், இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ். இப்போது எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு 2 எனக்கு வேண்டாம், 2 எலமெண்ட்டை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து 2 எலமெண்ட்டை வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல 0 1 2 இந்த
2 எலமெண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல 2 இருக்காது. ஓகேவா, இந்த 3 அப்படின்றதும் இருக்காது. அடுத்தது இது 1 நம்ம வந்து 2 எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறோன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் கணக்கு வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ரெண்டாவது 4 இருக்குது. ஸோ இதையும் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா 1 2 5 அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் எலமெண்ட்லேருந்து எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். 0 1 2. ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இப்போ செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து எத்தனை எனக்கு வேணாம் அப்படின்னா நான் வந்து 2 கொடுக்குறேன். செகண்ட் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துறேன். இப்போ வந்து எத்தனை வேணும்னா எனக்கு 2 எலமெண்ட் வேணாம். ஸோ இதையும் 1 அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும், இது வந்து 2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போது எனக்கு 2 இண்டெக்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணும் 4 வராது 1 2 5. ஓகேவா, இப்போது இதை நம்ம லாக் பண்ணலாம், அதனால தான் நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ நம்பர்ஸ் லாக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் என்ன வரும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1 2 தானே வருது அப்படின்ட்டு டவுட் வரும். இது நீங்கள் எலமெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த எலமெண்ட்டில் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பேசிக்காக அரேயோடைய இண்டெக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது டிஃபால்ட்டாக வரும். இண்டெக்ஸ்ன்றது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதோட எலமெண்ட்ஸ் அண்ட் அதோட வேல்யூஸ் வந்து அதாவது லென்த்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து எத்தனை ஆட் பண்ணுறோமோ அத்தனை வந்து அப்படியே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல நான் வந்து 2 டெலிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கல. இப்போ நான் வந்து 3 டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது 0 1 2 இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா, செகண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். இதிலிருந்து எனக்கு 3 எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண அப்படின்னா இந்த 1 எடுத்துக்கும், செகண்டு இதையும் எடுத்துக்கும், தேர்டாக இருக்கிற இதையும் எடுத்துக்கும். ஸோ நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா இந்த 1 2 மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். காட்டுதுன்னு பார்ப்போமா? ஓகே, சூப்பருங்க. 1 காட்டுது, 2 காட்டுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து 2வது இண்டெக்ஸில் இருந்து 3 இண்டெக்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம், 3 எலமெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ 0 இது வந்து 1 இது வந்து 2. ஆனால் நமக்கு வந்து 2வும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதால இந்த இடத்துல செகண்டுன்னு கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து இதிலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டு 1 2 3. ஸோ நம்ம வந்து 3 எலமெண்ட்டை நம்ம டிலீட் பண்ணுறதால இந்த 5 வந்து ஒர்க் ஆகாது. இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு 6th ஒரு ஆட் பண்ணுறேன். 6 அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன் அப்படின்னா 1 2 இங்கே 6 அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள், சூப்பர். 1 2 6. ஓகேவா, ஏன்னா இந்த இடத்துல செகண்ட் இண்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து நமக்கு 3 எலமெண்ட் ரிமூவ் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ இது ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கும், இது ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கும், இது ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கும். இந்த 3மே ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு அரேயில் 1 2 6 அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். ஸோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா